வணக்கம், நான் இந்திரா sethuraman. இன்னைக்கு உணவுக்கேற்ற தேங்காயை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான இந்த வீடியோ தான். புதுசாக திருமணமானவங்க, புதுசாக சமைக்கிறவங்க, பேச்சுலர்ஸு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய ஜென்ஸு கூட நிறைய ஜென்ஸு தேங்காயை வாங்கிட்டு வர சொன்னால் தப்பாக வாங்கிட்டு கூட வீட்டில் லேடிஸ் கிட்ட நல்லா திட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தேங்காய் எந்த உணவுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் பட்டன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களோட ஃபோனில் இருக்கிற கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல நம்ம ஆப்பத்துக்கு தேங்காய் எப்படி செலக்ட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக இருக்கணும் தேங்காய். உங்களுக்கு இந்த சக்கை நீங்கள் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா சக்கை இது இவ்வளோ தான், ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் மீதமே ஆகும். அந்தளவுக்கு இதில் பால் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா, இந்த மாதிரி தேங்காயை செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா முத்தலாக தான் இருக்கும். பால் எடுக்கலாம். நான் எடுத்துருக்கிறேன் வெந்நீரில் ஊற போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் 2-3 தடவை ஓட்டணும். ஓட்டினீங்கன்னா பால் நிறையா வரும். பால் கிடைக்கும் ஓரளவுக்கு. ஆனால் கொஞ்சம் அது மேலே அப்படியே எண்ணெய் படிஞ்சிக்கிட்டு இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காது. அதனால் இது மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இது மாதிரி வெள்ளை தேங்காயாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரொம்பவும் முத்தலும் கிடையாது. இந்த கலர் பாருங்கள், கருப்பாகவும் இல்லை, கொஞ்சம் வெள்ளையாகவும் இல்லை, மீடியம் கலரில் இருக்குது. இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நீங்கள் குருமாக்கு, கிரேவி ஐட்டங்களுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்கள். ஒரு 3/4 அளவுக்கு ஒரு பதமாக ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பொரியலுக்கு அந்த மாதிரி நம்ம துருவி அப்படியே நம்ம அப்படியே ரொம்பவும் வதக்காமல் அப்படியே சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இதை துண்டு துண்டாக நம்ம ஆக்கி கொடுத்தோம்னா பல்லுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதுங்க கடிக்க கடிக்க அந்த ஜூஸ் உள்ளார போகும். வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இது. அது மட்டும் இல்லை, அந்த இதுவும் உங்களுக்கு நார் சத்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. தென்னிந்திய சமையலில் அதிகம் உபயோகிப்பது அது தேங்காய். சமையலில் இது இல்லாத உணவே இருக்காது. இது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருப்பதால் இது உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து எப்பவும் நம்மளை இளமையாக வச்சுக்கும். இந்த தேங்காயை உற்று பார்த்தா இதில் தலை வெகுடு மாதிரி நிறைய கோடுகள் இருக்கும். இந்த பாருங்கள், எடுப்பாக தெரியுதா பாருங்கள். இந்த கோடு கருப்பாகி நல்ல எடுப்பாக தெரியும்னா நல்ல முத்தன தேங்காய். இதில் அதிகமான சதைப்பத்து இருக்கும். இந்த மாதிரி உள்ள தேங்காயை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ளஷ் நமக்கு நிறையா கிடைக்கும். இந்த தேங்காயை நல்லா ஆட்டி பார்த்தா அதிகமான தண்ணீர் பருப்பு இருக்கும். இதில் சட்னி, புட்டு, இடியாப்பம், சாலட், அவல் புட்டு, பொரியல் போன்றவைகள் இதை போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த 3 கண்ணுக்கும் நடுவில் இந்த கோடு இருக்கும். இது இப்படி எடுப்பாக தெரியுது பாருங்கள். நல்லா இதுலேயும் அதிகமான சதப்பத்து இருக்கும். நமக்கு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு பால் எடுக்கிறதுக்கு நிறைய பால் கிடைக்கும். சதப்பத்தும் நிறைய திருவுறதுக்கு நல்லா நிறையா வரும் உங்களுக்கு. பர்ஃபி அது மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளஷ் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நம்ம எப்படி இது நிறையா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ரொம்ப திக்காக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இந்த 2த்தையும் யூஸ் பண்ணுறோம். இந்த தலை வகுடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த கோட்டோட. இது ரொம்பவும் கருப்பாக இருந்ததுன்னா, இந்த கோடு ரொம்பவும் கருப்பாக இருந்ததுன்னா, இதில் பாருங்கள் ரொம்ப கருப்பே இல்லை. இதில் அதிகமாக ஓரளவுக்கு வெள்ளையாக இருக்குது. இது நார்மலாக உங்களுக்கு பால் இதில் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. கோயிலுக்கு உடைக்கணும் தேங்காய் அப்படின்னா, கோயிலுக்கு அதாவது வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போது படைக்கிறதுக்கு தேங்காய் உடைப்போம். நம்ம கற்பூரம் ஆரத்தி காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காயெல்லாம் உடைப்போம். சாமிக்கு வீட்டில் நம்ம படையலுக்கு பண்ணுறது அது மாதிரி டைம்லலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை தேங்காயாக இருந்தால் வாங்கும்போது கொஞ்சம் நல்லது. ஆனால் கோயிலில் சில கோயிலெல்லாம் அந்த மாதிரி முத்தல் தேங்காயாக தான் அதிகமாக விற்பாங்க. நம்ம அது என்ன கிடைக்குதோ அப்படி தான் வாங்க முடியும். சில இடங்களுக்கு போகும்போது சில கோயிலில் போய் நம்ம அங்கே போய் திடீர்னு ஒரு அர்ச்சனை பண்ணலாமேன்னு தோணிட்டு நம்ம வாங்குவோம்.
அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெள்ளையாக இருக்கிற தேங்காயை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வந்து இந்த கண்ணுலலாம் வந்து ரொம்பவும் கருப்பாகாமல் பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கருப்பாக இருந்ததுன்னா அழுகல் தேங்காயாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து சாமிக்கு உடைச்சோம், அழுகி போச்சு, ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்னு வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளை தேங்காயாக வாங்கி நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உடைச்சிங்கன்னா அப்படியே வந்து சமபங்க அழகாக இந்த 3 கோட்டிலையும் உடைக்கணும். தேங்காயை வந்து உடைக்கும் போது வந்து கரெக்டாக வந்து இந்த 2 இதுக்கும் மிடில் வந்து இந்த இடம் இங்கே ஒரு போடு போடணும், இங்கே ஒரு போடு போடணும். இந்த கண் இந்த 3 இடத்துலையும் வந்து இந்த இதில் மட்டும் இங்கெல்லாம் கூட நம்ம அந்தளவுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. இந்த 3 இடத்துல இப்படி போட்டோம்னாலே சமபங்க அழகாக பிரிஞ்சு நல்லா வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து தேங்காய் வந்து உடஞ்சி ஈஸியாக கிடைக்கும். வந்து இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக உடையும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா வந்து ஈக்குவலாக அப்படியே அழகாக உடையும் பாருங்கள். முத்துனா கூட இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து இந்த கோட்டில் மட்டும் போடணும். இது வந்து ரொம்பவும் இந்த தேங்காய் வந்து வீட்டு தேங்காய் இது அப்படியே இதுவாகிடுச்சு, மேலேருந்து விழும்போதே வந்து காஞ்சி போய் தான் விழுந்தது. அதனால் கொஞ்சம் நிறையா வீரெல்லாம் விட்டுடுச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி தான் வந்து நான் ஒன்றும் சரியாக ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் உடைச்சா இது ரொம்ப நல்லா வரும். ஃப்ரிட்ஜில் வந்து அதிக நாட்கள் வந்து தேங்காயை, அதாவது உரித்த தேங்காயை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது, அதாவது ஒரு 4 நாட்கள்னால் ஓகே அப்படியே வைக்கலாம். அதிக நாட்கள் அதிக மாதங்கள்னு ஸ்டோர் செஞ்சு வைக்கும் போது அது அப்படியே வைக்காமல் ஒரு கவரில் போட்டு வச்சா அதில் உள்ள வந்து தண்ணி வந்து வத்தாமலும் சதைப்பத்து வந்து காயாமல் எப்போவுமே வந்து எப்போ எடுத்து உடைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மட்டை தேங்காய், அதாவது மேல் மட்டை எடுத்த தேங்காய், தாம்பலை பையில் கொடுக்குற அந்த தேங்காய், இவற்றையெல்லாம் வந்து அப்படியே படுக்க வைக்காமல் இது போல் நேராக நிமிர்த்தி வச்சா மாத கணக்கில் கெடாமல் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து தேங்காயை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம், அதாவது உடைக்காத தேங்காய், இதை தான் வந்து நான் அதிகமாக வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறேன். உடைச்ச தேங்காயை பற்றி எப்படி ஸ்டோர் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை. அதை இன்னொரு அப்லோடில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க என்னோடய சேனலை. இதை எப்படி நாம் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப மந்த்துக்கு நம்ம வந்து பத்திரப்படுத்தி வைக்கலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க. என்ன வியூஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you in next video. புதிய தகவலுடன் இந்திரா சேதுராமன். நன்றி, வணக்கம்.